சென்னை பெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வியாசார்பாடி எம்கேபி நகர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று மதியம் 11 மணி அளவில் அதிமுகவை சேர்ந்த விஜய் என்ற நபர் வாக்கு போட சென்றுள்ளார். அப்போது அவர் வாக்கு போட்டும் தாமரை விழுந்ததாக கூறி அங்கு இருந்தவர்களை அழைத்துள்ளார். அதன் பிறகு அதிமுக திரண்டு வந்து இது குறித்து வாக்குவாதம் செய்திருந்தனர். அதன் பிறகு சுமார் 45 நிமிடங்களுக்கு மேலாக குறிப்பிட்ட பூத்தில் ஒட்டப்பட்ட அதாவது ஓட்டுப்பதிவு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வாக்குப்பதிவு இயந்திர பொறியாளர் மற்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரி உள்ளிட்டோரிடம் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டும் சம்பவ இடத்திற்கு வந்த மின்னணு வாக்கு இயந்திரத்தை சரிபார்த்த போது அதில் எந்த பிழையும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இது குறித்து அங்கிருந்த விஜய் என்ற நபர் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்ததால் போலீசார் அவரை காவல் நிலையம் வைத்து செல்ல முயற்சி செய்தனர். அப்போது அங்கிருந்த அதிமுக சுமார் 20 பேர் தேர்தல் நடக்கும் மைதானத்தின் வெளியே அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட போது இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பாக போலீசார் குறிப்பிட்ட வதந்தி பரப்பிய விஜய் என்பவர் மீது இதனைத் தொடர்ந்து அதிமுகவினர் கலந்து சென்றதனால் இந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். சென்னை வியாசர்பாடியில் எந்த பட்டனை அழுத்தினாலும் தாமரை சின்னத்திற்கே வாக்குப்பதிவதாக புகாரானது எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்டோம். மேலும் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தற்பொழுது அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேவனாரு ஒன்னால சின்ன நம்ம எந்த சின்னதுல போட்டாலும் தாமரைக்கு போகுதுன்னு தான் கம்ப்ளைண்ட். சரி, அதை டெஸ்டிங் ஓட்டு போட்டாங்க. டெஸ்டிங் ஓட்டு போட்டதுல அந்த பையன் வந்து ரெட்டாலிக்கு போட்டான்பா. ரெட்டாலிக்கு போட்டான், கரெக்டாக ரெட்டாலிக்கு வந்துச்சு. சரி, பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஒரு இது வந்தது, சரி பண்ணிட்டாங்க. அதுக்காக அந்த பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அது தப்பு இல்லை? தப்பு தானே? அதாவது அந்த தெரிவிப்பாங்கல்ல, ஏஆர்ஓ மேடமும் எங்களை எல்லாம் வந்து உங்களால அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அப்படியே பேசுறாங்க. இப்போ ஓட்டர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் என்ன, இப்போ ஒரு 10 ஓட்டு வருதுன்னா 10 ஓட்டுமே ரெகுலராக 10 ஓட்டுமே வந்து இப்போ ஸ்கிப்பாக வரல. ஒரு 16வது ஓட்டு 12வது ஓட்டு தாமரைக்கு போகுது. அதேமாதிரி 17வது 18வது கண்டினியூஸாக அப்படி போகல, ஸ்கிப்பாக எப்படி போகுது. பப்ளிக்கு வந்து 4-5 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்னன்னா அந்த பையனை தூக்கி இப்போ உள்ளே உட்கார வச்சுருக்காங்க, ஒரு ஆட்டோக்காரனை. இப்போ அந்த பையனை வச்சு டெஸ்ட் பண்ணதில் கரெக்டாக விழுது. ஆனால் எல்லாருமே பப்ளிக்லேருந்து பூத் ஏஜென்ட்லேருந்து எல்லாமே சொல்கிறது இது என்னென்னா கண்டினியூஸாக அப்படி மாறி விழுல. ஒரு 10வது 15வது 17வது ஓட்டு அப்படி மாறி விழுது. இவரு 250 ஓட்டு போலிங் ஆகிருக்கு. அதில் எத்தனை ஓட்டு இந்த மாதிரி மாறி போலிங் ஆகிருக்குன்றது தெரியல. அதில் டிஆர்ஓ மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முதல் பேசும்போதே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போடலாம் மிஷினை நம்புறாங்க, மனுஷனை நம்பலை, நான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறேன் ஒரு வார்த்தை விட்டாங்க. வீடியோவும் இருக்குது அவங்க பேசுறது. சொன்னாங்க மிஷினை நம்புற அளவுக்கு மனுஷனை அவங்க நம்பவே மாட்டுறாங்க. ஒரு டிஆர்ஓ மேடம் வராங்க, அவங்கள வந்து ஒரு அதிகாரின்ற முறையில், நாங்கள்லாம் வழக்கறிஞர்ன்ற முறையில் அவங்களும் ஒரு அதிகாரி, அவங்களுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணி பப்ளிக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பேசுகிறோம். கண்டி எங்களுடைய தனி சுய லாபத்திற்காக நாங்கள் பேசவே இல்லை. பப்ளிக்கு ஒரு 10லேருந்து 20 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, அடுத்த வாட்டி சரியாயிடும் போது ஒரு தம்பி வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து சொல்கிறாரு, இல்லைங்க நான் இந்த இதில் போட்டேன், வேறு இதில் விழுதுன்னு சொன்ன பிறகு நாங்கள் கன்சர்ன் பார்ட்டியில் எல்லா பார்ட்டியும் சேர்ந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்ஜெக்ஷன் பண்ணும் போது டிஆர்ஓ மேடம் வந்து சரிங்க நான் இதை செக் பண்ணுறேன். செக் பண்ணும் போது என்ன சொன்னாங்க, ஆரம்பத்திலே என்ன சொல்லிட்டாங்க, இது கண்டி தப்பாக இல்லாமல் ரைட்டாக இருந்துச்சுன்னா நான் எல்லாரையும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து அதை வந்து ஆமோதித்தோம், அப்ஜெக்ஷன் பண்ணோம். மேடம் நீங்கள் என்ன தான் ரூல் இருந்தாலும் நீங்கள் வந்து இது பேசுகிறது வந்து அச்சுறுத்துற மாதிரி இருக்குது, மிரட்டி பேசுகிறீங்க. நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? ஜனநாயக முறைப்படி அந்த எலெக்ஷன் தேர்தல் நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ தேர்தலில் வந்து தப்பு நடந்தால் நம்ம வந்து எடுத்து சொல்கிறது ஒருவருடைய மக்களுடைய உரிமை, கடமை. அவங்க சொல்லும் போது அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்க, இல்லை அதை மாற்றி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு செக் பண்ணாங்க சார். செக் பண்ணும்போது அவன் ரெட்டலையில் ஓட்டு போட்டான்.
ரெட்டலையில் ஓட்டு போட்டேன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவனை உட்காந்து அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. அதுக்காக வழக்கறிஞர் நாங்கள் எல்லாருமே வந்து மறியல் பண்ணோம். ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு சாமானிய மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவே இல்லாத ஒரு அரசாங்கமாக இது இருந்ததுன்னா எப்படி வந்து இது மேலே கொண்டு போக முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு போலிங் ஆஃபீஸர் வந்து எங்களுக்கு 6 மணிக்கு உள்ளே போக சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. இவர் 40 ஓட்டு வந்து போட்டாகணும். அந்த 40 ஓட்டு இவர் போட்டு காட்டல. எல்லாம் நம்ம ஏஜென்ட்டுங்கெல்லாம் 6 மணிக்கு போட்டாங்க. இவர் 5:30 மணிக்கே இவர் வந்து சீல் வச்சுட்டு அதுக்கு என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு 5:30 மணிக்கே பண்ண சொல்லிக்கிறாங்க, எங்ககிட்ட ஜீவோ இருக்குதுன்னு. அந்த ஜீவோ காட்டுன்னு சொன்னால் அந்த ஜீவோ காட்ட மாட்டார். எங்களுக்கு அந்த போலிங் ஆஃபீஸர் மேலே எங்களுக்கு அது ஒரு இது கூட கிடையாது, திருப்தியே இல்லை அவர் மேலே. அந்த டெஸ்டிங்கை உள்ளே இருக்கிற பூத் ஏஜென்ட்டுங்க 34 பேரும் ஒருத்தர் கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கோரிக்கை.